ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இது GRAN பைபிள் ஃபேமிலி ஃபெல்லோஷிப் வலைத்தளம். இன்னும் கூட ஒரு புதிய காணொளியிலே நாம் சந்திக்கிறோம். இன்னும் ஒரு மிக முக்கியமான திருமண உறவுக்கான மிக முக்கியமான ஒரு காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். உங்கள் வேதாகமத்தை நீங்கள் ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திற்கு திருப்பும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஆதியாகமம் 4:1 ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனிதனை பெற்றேன் என்றாள். பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றால் ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான், காயின் நிலத்தை பயிரிடுகிறவனானான். இதே அதிகாரத்தில் 25ஆம் வசனத்தை நீங்கள் பாருங்கள். அங்கே ஒரு ரகசியத்தை நாம் பார்க்க முடியும். பின்னும் ஆதாம் தன் மனைவியை அறிந்தான். அவள் ஒரு குமாரனை பெற்று காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக தேவன் எனக்கு வேறொரு புத்திரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு சேத் என்று பெயரிட்டார். சேத்துக்கும் ஒரு குமாரன் பிறந்தான். அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள இந்த காயின் ஆபேலுடைய பிறப்பு சேத்தினுடைய பிறப்பு இது 4ஆம் அதிகாரத்திலேயே வருகிறது. இன்றைக்கு உலகின் முதல் பாலுறவு தாம்பத்திய வாழ்வு, அதை பற்றி நாம் இன்றைக்கு பார்க்கலாம். மிக கருகலான ஆனால் மிக 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 முக்கியமான திருமண உறவுக்கான ஆதாரமாய் விளங்குகிற பாலுறவு, உடல் உறவு என்பதை பற்றி நாம் பார்க்கலாம். இந்த ஆதியிலே ஏதேனை விட்டு துரத்தப்பட்ட இந்த ஆதாமும் ஏவாளும் தேவனை விட்டு விலகி போனார்கள். அவருடைய மனநிலையை நாம் எங்கே வாசிக்கிறோம் என்றால், ஆதியிலே துரத்தப்பட்ட ஆதாம் ஏவாளுடைய மனநிலைமை. நீங்கள் ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரத்தில் 21 முதல் 28 வசனங்களை நாம் பார்க்கும்போது, ஆதியிலே ஆதி தாய் தகப்பனுடைய மனநிலை என்ன? தேவனை விட்டு, தேவனுடைய தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டார்கள். பாவம் அவர்களை ஆட்கொண்டது. உலக அதிபதியினுடைய இச்சை அவருடைய சரீரத்தில் வந்தது. அப்பொழுது அவர்கள் என்ன மனநிலையிலே, துரத்தப்பட்ட மனநிலையிலே எப்படி இருந்தார்கள் என்பதை இங்கே நாம் வாசிக்கிறோம். அதாவது 21ஆம் வசனம் எப்படி சொல்லுகிறது? அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது. அவர்கள் தங்களை ஞானி என்று சொல்லியும் பைத்தியக்காரரானார்கள். அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவரோடு ஒருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். ஆமென். இது நிமித்தம் தேவன் அவர்களை இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அந்தபடியே அவர்களுடைய பெண்கள் சுபாவ அனுபவத்தை சுபாவத்துக்கு விரோதமாக அனுபவமாக மாற்றினார்கள். அப்படியே ஆண்களும் பெண்களை சுபாவத்தின்படி அனுபவியாமல் ஒருவர் மேல் ஒருவர் விரகதாபத்தினாலே பொங்கி ஆணோடு ஆண் அவலட்சணமானது நடப்பித்து தங்கள் தப்பிதத்திற்கு தகுதியான பலனை அடைந்தார்கள். தேவனை அறிந்தும் தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியினாலே தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தனைக்கு ஒப்பு கொடுத்தார். ஆதியிலே ஆதாம் ஏவாள்
அந்த முதல் குடும்பத்திற்கு என்ன நிகழ்ந்தது? தேவனை விட்டு அவர்கள் தேவனுடைய தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டார்கள். தேவனுடைய சமூகத்தை விட்டு அவர்கள் விலகினார்கள், வெகு தூரம் போனார்கள். அங்கே வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், தேவனை தொழுது கொள்ள அவர்களுக்கு மனதில்லை, சிந்தையிலே கேடானவர்களாகினார்கள். தேவனை தொழுது ஸ்தோத்தரிக்காமல் சிருஷ்டியை, இந்த உலகத்தினுடைய சிருஷ்டியனை, இந்த உலகத்தினுடைய அதிபதியை தொழுது ஸ்தோத்தரிக்க ஆரம்பித்தார்கள். ஆகினால கர்த்தர் அவர்களை கேடான இச்சை ரோகங்களுக்கு விட்டு கொடுத்தார். இப்போ ஆதாமும் ஏவாளும் கேடான சிந்தனையினாலே நிரப்பப்பட்டிருந்தார்கள். எரிச்சல், கோபம், தேவன் மேலே ஒரு வெறுப்பு. இந்த சூழ்நிலையில் தான் ஏவாள் ஆதாமை தொடர்பு கொண்டாள். அங்கே அப்படி தான் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆதாம் தன் மனைவியாகி ஏவாளை அறிந்தாள். அதற்கு பிறகு அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனிதனை பெற்றேன், ஒரு குழந்தையை பெற்றேன்னு அவள் சொல்லலை, மனுஷனை பெற்றேன்னு சொல்கிறார். அந்த மனிதன் தான் யார் அப்படின்றால் காயின். அவன் இச்சை ரோகங்களினாலே பிறந்தவன், பாவத்தின் மொத்த ரூபமாக பிறந்தவன். மனுக்குலம் பாவத்தில் விழுந்த பிறகு முதல் மனிதனாக காயின் பிறந்தான். அவனை தொடர்ந்து ஆபேல் பிறந்தான். கிட்டத்தட்ட 130 வருடம் கழித்து, இந்த காயின் ஆபேல் பிறந்த பிறகு 130 வருடம் கழித்து ஆதாம் திரும்பவும் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அந்த முதல் தாம்பத்தியத்திற்கு பேரு இச்சை ரோகங்களினாலே உண்டாகிற தாம்பத்தியம். அது விரக தாபத்தில் உண்டான தாம்பத்தியம். இன்றைக்கு நம்ம இல்லற வாழ்வினுடைய ஆதாரமாய், அஸ்திபாரமாய் விளங்குகின்ற தாம்பத்தியத்தை பற்றி நாம் கவனமாக படிக்க வேண்டும். தாம்பத்தியம் 2 வகையான தாம்பத்தியம் இருக்கிறது. அது ஒன்று விரகதாபத்தில் கேடான சிந்தனையில் உருவாகிற தாம்பத்தியம், இன்னொன்று பரிசுத்தமான தாம்பத்தியம். திருமணத்திற்கு வெளியே தாம்பத்தியம் விபசாரம் என்று வேதம் சொல்லுகிறது. திருமணத்திற்கு முன்னாலும் தாம்பத்தியம் அது தவறானது என்று வேதம் சொல்லுகிறது. அதை வேதம் அங்கீகரிப்பதில்லை. பாலுறவு தேவனால் உருவானது, அது பரிசுத்தமானது. தாம்பத்தியம் தேவன் உண்டாக்கின மிக அற்புதமான ஒரு பாக்கியம். தாம்பத்திய உறவினால் தான் ஜீவ வழி உண்டாகிறது. ஜீவ வழி என்றால் நம்முடைய சந்ததிகள் பிறக்கின்றது. கருவிலே தேவன் அந்த சந்ததியை உருவாக்கி உலகத்துக்கு கொண்டு வருகிறாள். ஆணும் பெண்ணும் தாம்பத்தியத்தில் ஈடுபடும் போது அந்த தாம்பத்தியனுடைய கனியாக கர்த்தர் கற்பத்தின் கனியை கொடுக்கிறார். இந்த தாம்பத்தியத்தை மனிதன் இச்சையினாலே, அதாவது ஆசை இச்சையினாலே ஈடுபடுகிறான். அந்த தாம்பத்தியம் திருமணத்திற்கு முன்னால் இன்றைக்கு தாம்பத்தியம் செய்து பெறுகிற குழந்தைகள் குப்பை தொட்டிக்கு போகிறது. அது அவருடைய வாழ்க்கையை அழித்து போடுகிறது. அந்த குழந்தையினுடைய வாழ்க்கையும் நாசமாய் போய்விடுகிறது. தகாத உறவுகளினாலே, இச்சை ரோகங்களினாலே இந்த தாம்பத்தியம் இன்றைக்கு அது தேவன் அருவருக்கிற ஒன்றாக மாறுகிறது. பாருங்கள், தாம்பத்தியனுடைய நன்மை என்ன? தாம்பத்தியம் இல்லறத்தினுடைய ரகசியம். ஈருடல் ஓருடல் ஆகிறது, இருமனம் ஒரு மனம் ஆகிறது. இசைந்த ஆத்துமாக்களாக மாறும்படி தேவன் திருமண உறவுக்குள்ளே தாம்பத்தியத்தை வைத்திருக்கிறார். இது உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கிறது. இது ஆரோக்கியமான ஒரு உடற்பயிற்சியாக இருக்கிறது. இது மன ஆரோக்கியத்தை கொடுக்கிறது, மன அழுத்தத்தை குறைக்கிறது. இந்த தாம்பத்தியம் ஆரோக்கியமான இடைவெளியோடு அது நடந்தால் அது இல்லறத்தை நல்லறமாக மாற்றுகிறது. இவ்வளவு நன்மைகள் தாம்பத்தியத்தில் இருக்கிறது. ஆனால் மனிதன் இச்சையினாலே
அவன் கேடான சிந்தனையினாலே நிரம்பி இந்த விரக தாபத்தினாலே தாம்பத்தியத்தை அனுபவிக்கும் போது பார்த்தீர்களானால் அங்கே வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், ஆண்களும் பெண்களை சுவாபத்தின்படி அனுபவியாமல் தேவன் அடைத்து வைத்திருக்கிற அந்த எல்லை கோட்டிற்குள்ளே அந்த தாம்பத்தியத்தை அவர்கள் செய்யாமல், அந்த தாம்பத்தியம் இச்சை ரோகங்களினாலே, கேடான சிந்தனைகளினாலே, விரக தாபத்தினாலே பொங்கி ஒருவரோடு ஒருவர் அவலட்சணமான காரியத்தை செய்கிறார்கள். விரகதாபத்தில் உண்டாகும் தாம்பத்தியம் எப்படிப்பட்டது? அவசர கதியானது, ஆபத்தானது, முறையற்றது, முழுமையானது அல்ல, திருப்தி கொடுப்பதல்ல, அது தீமையானது, அது தோல்வி மனப்பான்மையை உண்டாக்கும். விரகதாபத்தில் தாம்பத்தியத்தில் ஈடுபடும் எந்த ஆணும் பெண்ணும் ஈடுபட்டு முடிந்த உடனே ஒருவரை ஒருவர் வெறுக்கவும் விலகவும் ஆரம்பிக்கிறார்கள். பரிசுத்தமான தாம்பத்தியம் இங்கே இருக்கிறது. அது திருமணத்திற்குள்ளே, கணவன் மனைவிக்குள்ளே அது அங்கீகரிக்கப்பட்ட பரிசுத்தமான மஞ்சம். அந்த மஞ்சம் பரிசுத்தமானது. அது தாம்பத்தியம், அந்த பரிசுத்தமான திருமண உறவுக்குள்ளே செய்யப்படுகிற அந்த தாம்பத்தியம் நல்லது, ஆரோக்கியமானது, அது அதிக சுகாதாரமானது, சுகம் தருவது, இன்பமான சுகத்தை தருவது, தரமானது. இது பார்த்தீங்கன்னா அது மீண்டும் மீண்டும் தங்களுடைய வாழ்விலே அது ஒரு ஆரோக்கியமான இடைவெளியிலே நடைபெறுகின்ற ஒன்று. சரீர ஆரோக்கியத்தை கொடுக்குது, மன ஆரோக்கியத்தை கொடுக்குது, இருவரையும் ஒருவரோடு ஒருவர் மேலும் மேலும் இணைக்கிறது. இந்த பரிசுத்தமான தாம்பத்தியத்தை குறித்து எபிரேயர் 13:4 விவாக மஞ்சம் யாவருக்குள்ளும் பரிசுத்தமானது என்று வேதம் சொல்லுகிறது. பாலுறவும் தாம்பத்தியமும் தேவன் நமக்கு வைத்திருக்கிற மாபெரிய பாக்கியம். அதன் வழியாக தான் சந்ததிகள் உருவாகிறது. விரகதாபத்தில் உருவாகிற சந்ததி தேவனுக்கு விரோதமான சந்ததியாக, பாவ சந்ததியாக மாறுகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவின் சிலுவை பாடு மரணங்களுக்கு பின்பு இந்த தாம்பத்தியத்தில், திருமண உறவுக்குள்ளே கர்த்தர் மகத்துவமான மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் வைத்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் அந்த காயீனின் சந்ததி ஒரு மீறுதலின் சந்ததியாக வருகிறது. அவனுடைய ஆதாமுக்கு பிறந்த சேத்தினுடைய சந்ததி தேவனுடைய ஜீவ வழியை பெற்றெடுக்கின்ற ஆபிரகாமினுடைய வழியாக அது இருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தாம்பத்திய வாழ்வு நம்முடைய இல்லறத்தை இணைக்கின்ற மகத்தான ஒரு கருவி. இந்த காலை வேளையில் தாம்பத்திய வாழ்வை நாம் தேவனுடைய சித்தத்தின் மையத்தில் அனுபவிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காய் துதிக்கிறோம். நீர் எங்களுக்கு இல்லறத்தில் வைத்திருக்கிற மகத்தானவைகளை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் அனுபவிக்க, ஆண்டவரே, பரிசுத்தமான தாம்பத்தியத்தை ஆண்டவரே திருமண உறவுக்குள்ளே ஒருவருக்கு ஒருவர் கணவனும் மனைவியும் அனுபவிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. தொடர்ந்து ஆண்டவரே உம்முடைய கிருபை எங்களை ஆளுகை செய்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். நீரே எங்களை நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த காணொளிகள் உங்களுக்கு பிரயோஜனமாயிருந்தால் உங்கள் தொடர்பில் உள்ள மற்றவர்களுக்கும், சிநேகிதர்களுக்கும், நண்பர்களுக்கும், குடும்பத்தாருக்கும் நீங்கள் பகிர்ந்தளித்து அவர்களையும் ஆசீர்வதிங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.